இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல ஒரு கிராமம் இருந்ததுங்க. ஆனால் இப்போ இல்லை. அது எங்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடையேத்தக்குடின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் தாங்க இருக்கோம். ஊருன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஊர் இருந்ததுக்கான தடயம் எதுவுமே இல்லைங்க. அப்படி தான் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. ஏத்தக்குடி வடையேத்தக்குடி அந்த ஊரில் தான் இருக்கோம். இப்போ இங்கே ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு கிராமம் இருந்துச்சு. அதாவது ஒரு 20-25 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராமம் இருந்துச்சு. 50 வீடுக்கு மேலே இங்கே இருந்திருக்குங்க. எல்லாருமே நல்லா தான் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த கிராமம் பாருங்கள். இப்போ இதில் வந்து நிறைய இடங்கள் இல்லை. அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடும் செடியுமா இருக்குது. இங்கே யாருமே இப்போக்கி இல்லை. நம்ம இதை எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இந்த ஊர் ஏன் இப்படி ஆணுச்சு அப்படிங்கிறதுக்கு காரணமும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த முள்காடு எல்லாமே ஒரு காலத்தில் கிராமமாக இருந்த இடம் தாங்க. ஆமாங்க, இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வீடுக்கு மேலே இருந்திருக்கு. அது யாராலையும் நம்ப முடியாத அளவுக்கு இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு முள்காடாக இருக்குது. இது நிறைய பேர் நீங்கள் யோசிக்கலாம், இங்கே எப்படி ஒரு கிராமம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க, அதுக்கான கொஞ்சம் கூட எதுவுமே தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உண்மையாகவே இங்கே ஒரு கிராமம் இருந்தது. பக்கத்துலேயே அவங்க பயன்படுத்தின குளங்கள் கூட இருக்குது. நான் உங்களுக்கு இதில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நான் தெளிவாகவே காட்டுறேங்க. இங்கே வீடு இருக்கிறதுக்கான அடையாளம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இருக்குது. அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறோம். அங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வீடு. அதாவது லாஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி வரையும் இங்கே இருந்திருக்காங்க. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் இருந்திருக்கு. அதாவது ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரு கொட்டாய் போட்டு இருந்திருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அப்படியே அவங்களும் இறந்து போன பிறகு இந்த இடமே அப்படியே இதாகிடுச்சு. அந்த இடம் தான் அது. உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இது உள்ளே நம்ம போக முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது. இல்லைன்னா போய் காட்டிடுவோம் பாருங்கள். இது போல் இன்னும் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக காட்டுறேன். இது ஏன் காட்டுறேன் அப்படின்னா இந்த இடம் வந்து இப்படி போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தடயங்கள் இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிமெண்டில் வந்து வீடு கட்ட மாட்டாங்க, மண்ணில் தான் கட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா களிமண் செம்மண்ணு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மண்ணில் கட்டப்பட்ட வீடு தான் அது. அது காலப்போக்கில் அப்படியே கரைஞ்சி அப்படியே அங்கேயே உட்காந்து அப்படியே மேடு பகுதியாக மாறிட்டுங்க. அப்படியே நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். முடிஞ்ச அளவு நாங்கள் இதை எடுத்திருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு காட்டுறேன் உள்ளே போய் அந்த வீடு இருந்ததுக்கான தடயங்களை. இங்கே தாங்க சின்ன சின்ன கொட்டாயாக போட்டிருக்காங்க. வரிசையாக அப்படியே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் வீடு இருந்தது தாங்க. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வீடு இருந்தது தான். அது உங்களுக்கு தெளிவாக என்னால் காட்ட முடியலை. ஏன்னா உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் காடு செடியுமா இருக்குது. முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை ஏன் காட்டுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு கிராமம் இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம அந்த சிட்டிசன் படத்தில் வர மாதிரி அத்தி வெட்டின்னு ஒரு கிராமம் இல்லாத மாதிரியே இருக்கும்ல, அதே போல் தான் இப்போது இதுவும். இதை நான் வந்து காட்டுறதுக்கான முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இதே போல் செய்தியை படத்துலையோ அல்லது நியூஸ்லையோ தாங்க நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் அதை வந்து நேரில் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா ஒரு கிராமம் ஒன்றுமே இல்லாமல் இப்படி இருக்கே அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. இங்கே இவங்க ஒரு 50 குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அடிப்பைப்பு தாங்க பயன்படுத்தியிருந்தாங்க தண்ணிக்கு. அந்த அடிப்பைப்பு கூட இப்போ இருந்துச்சு. நான் அதை தான் தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அப்போதைக்கு அதுதான் நாங்கள் இங்கே மாடு மேய்க்க வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தான் தண்ணி குடிப்போம், அடிப்பைப்பில் அடித்து. அந்த பைப்பை தான் தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வந்ததுக்கு அதுனாச்சும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேடிட்டு இருக்கோம். வாங்க போய் அதை பார்ப்போம். இங்கே உள்ள கிராமத்துக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பைப்பு தாங்க இருக்கும். ஆனால் நிறைய கிராமத்தில் அடிப்பைப்பு தான் இருக்கும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போ நாங்கள் இந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பைப்பில் தான் தண்ணி குடிப்போம். அந்த இடத்த தான் இப்போ நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே அதுதான் நமக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா நினைவில் இருக்கிறது அந்த அடிப்பைப்பு மட்டும்தான். அதுதான் தேடிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி காட்டுறேன். கண்டுபிடிச்சாச்சுங்க. நம்ம தேடி வந்தால் அடிப்பைப்பு இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அது வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. தோ பாருங்கள், அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு சரியாக தெரியுமான்னு தெரில. நான் வாங்க போய் காட்டுறேன், பார்ப்போம் அதை. இங்கே பாருங்கள், நான் சொன்னல அந்த அடிப்பைப்பு பாருங்கள். இது ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அதாவது அந்த பைப்பு மட்டும்தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே கூட அந்த பக்கத்தில் பாருங்கள், அந்த கல்லெல்லாம் கூட அப்படியே இருக்குங்க. அதாவது இங்கே கட்டியிருந்த கல் எல்லாமே அப்படியே இருக்குது. உங்களுக்கு இந்த பாருங்கள், அதை காட்டுங்க அப்படியே. பார்த்தீங்களா இங்கே தண்ணி இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டியிருப்பாங்க. இது சிமெண்ட் கட்டையில் கட்டப்பட்டது. இது கொஞ்ச நாளில் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா அப்படியே பயன்பாட்டில் இல்லை. இந்த இருக்கு பாருங்கள், இந்த கட்டை தான் அது. இதுதான் நான் சொன்ன அந்த அடிப்பைப்பு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது உள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டேமேஜ் ஆகி கிடக்கு. எல்லாமே அப்படியே வீணாக போயிடுச்சு.
இதுதான் நம்ம இங்கே இருந்ததுக்கான முக்கிய ஒரு ஆதாரம்னு சொல்ல போனால் அது இதுதான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரையும். இன்னும் வாங்க, நான் உங்களுக்கு நிறைய இந்த இங்கே வீடு இருந்ததுக்கான சின்ன சின்ன தடயங்கள் இருக்குது. அதை முடிஞ்சளவு நம்ம தேடி பார்ப்போம். இந்த கிராமம் இங்கே இல்லாமல் போனதுக்கு யாருமே காரணம் கிடையாது, மழை வெள்ளம் தான். இயற்கையை நம்ம குற்றம் சொல்ல முடியாது, இருந்தாலும் இதுக்கு காரணம் அதுதான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே கோரையாறுங்க. அந்த கோரையாறு இருக்கிறதுனால மழை பெஞ்சு அந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் அப்படியே சூழ்ந்து எல்லா வீடுமே அப்படியே சேதமடைஞ்சிட்டு, அதை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் மறுபடி வீடு கட்டினாலும் அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு இந்த வீடுகள்லாம் எல்லாமே அப்படியே கரைஞ்சிரும். ஏன்னா எல்லாமே மண் வீடு தான், எல்லாமே கரைஞ்சிரும். அப்புறம் உங்களுக்கு உயிர் சேதங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த வெள்ளம் ஏற்பட்டப்போ பார்த்தீங்கன்னா நிறைய உயிர் சேதங்களும் ஆயிருக்கு. அதெல்லாம் தவிர்க்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறதோட நீங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறது தான் நல்லது. அதாவது ஏத்தக்குடி கிராமத்தில் சில இடத்துல இருக்காங்க, இங்கே இருந்தவங்க நிறைய பேர் அங்கே வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க. மழை வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலு அந்த மாதிரி கட்டடத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வீடு கட்டிட்டு அங்கே கிராமத்து உள்ளே வந்துட்டாங்க. அதனால தான் இங்கே இருக்க முடியாது, எல்லாருமே அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. அதனால தான் இங்கே யாரும் இல்லை. மற்றபடி இந்த கிராமம் இல்லாமல் போனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மழை வெள்ளம் தான், வேறு யாரும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு சொல்லிக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்த ஏன் பார்க்க வந்தோம் அப்படின்னா, இதை நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு மேலே இருக்குங்க. சரி, எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வந்துச்சு, சரி இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்னு அதே வந்தோம். ரொம்ப ஒரு மோசமாக தான் இருக்குது. ஏன்னா இதுதான் யாருமே பயன்படுத்தலை அப்படிங்கும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடியாக இருக்குது. ஆனால் நாங்கள் தேடி வந்த அந்த அடிப்பைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பைப்பை மட்டும் கண்டிப்பாக எல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் முடிஞ்ச அளவு இங்கே வீடு இருந்ததுக்கான தடயங்கள் சில இடத்துல இருக்குது. ஏன்னா அந்த மண் வீடுனால அப்படியே கரைஞ்சி அங்கங்கே அப்படியே இருக்குது. அது உங்களுக்கு காட்டியிருக்கோம், நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இந்த இடம் இருந்தது அப்படிங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இங்கெல்லாம் வீடு இருந்த இடம் தான், வாங்க போய் பார்ப்போம் எது கிடைக்குதா அப்படின்னு. இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்க செங்கல்கள். இதெல்லாம் செங்கற்கள்லாம் அப்படியே முழுசாக அப்படியே இருக்குது பாருங்கள். நிறைய கல் இங்கே கிடக்குங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஏதோ சிமெண்ட் கல் தான். அதாவது இந்த அடிப்பைப்பு இருந்துச்சுல, அதில் உள்ள கீழே இந்த கட்டியிருப்பாங்கள்ல, அதில் உள்ள கல் மாதிரி தெரியுது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க, நிறைய கற்கள் இருக்குங்க. இதெல்லாம் இப்போது கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி போனவங்களோட முன்னாடி தான் இங்கே இருந்து சில வீடுகள்லாம் ஒரு சில வீடுகள் இருந்திருக்கு. இந்த பாருங்கள், இங்கே ஒரு மேடு பகுதியாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சின்ன சின்ன கொட்டாவை தாங்க. அப்படியே இது பார்த்தீங்கன்னா இந்த மரம் ஃபுல்லாக அந்த கருவேலை மரம், நாங்கள்லாம் கருவ மரம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அந்த மரம்லாம் ஃபுல்லாக முளைச்சிட்டு பாருங்கள், ஃபுல்லாக முளைச்சி இங்கே கல் கிடக்கிறதுக்கான காரணம் அதுதான். இங்கே எல்லாமே அதான் சொல்லியிருந்தோம் நம்ம, இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடாக தான் இருந்தது. இப்போ இந்த கருவக்காடு இருக்கிற எல்லாமே ஒரு வீடாக கிராமமாக இருந்தது தான். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடாக மாறிடுச்சு. நான் முடிஞ்ச அளவு உள்ளே போய் பார்ப்போம் எது கிடைக்குதான்னு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த காட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தோம், எதுவுமே கிடைக்கல. அதாவது இது ஒரு 5 வருடமோ 10 வருடமோ இல்லை, 25 வருடங்களுக்கு மேலே ஆகுது. அதனால் எந்த ஒரு பொருளுமே எங்களுக்கு கிடைக்கல. இப்போ நம்ம இந்த இடத்த எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதை ஏன் நம்ம காட்டுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு கிராமம் இருந்தது அப்படின்னு தெரியறதுக்காக தான் இப்போ நம்ம அதை காட்டினோம். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் வீடியோ நிறையா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழமையான கோவில், பழமையான இடத்த நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வரத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோவில் எதுவும் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.